ஹாய் ஹலோ சொல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு இந்திரன் சிவானி யூடியூப் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான தரமான சிறப்பான ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. என்னன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல இந்திரன் சிவானி ஷூட்டிங் ஹவுஸ் டூர். நான் மட்டும் தனியா இந்த டூரை வந்து பண்ண போறது கிடையாது. ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒரு ஊர்ல இருந்து பல மைல் கடந்து நமக்காக வந்திருக்காங்க. அதை வந்து யாருன்னு பார்க்க போறீங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா லைக் வந்து இன்ஸ்டாகிராமே வந்து அவங்களுக்காக ஏங்கி கிடக்கு. வந்து இன்ஸ்டாகிராமோட ஃபேன்ஸ், அவங்க ஃபேன்ஸ்லாம் எப்படா வந்து அவங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வந்து இன்ஸ்டா ஃபேம் அவங்க வந்து அவங்க சொல்றதை விட அவங்களே வந்து காமிச்சிட்டா நீங்களாம் பயங்கர ஹாப்பி ஆவீங்க. ஸோ வந்து ஹாய் தீபிகா, ஹலோ, வெல்கம் டு இந்திரன் சிவானி ஷூட்டிங் ஹவுஸ். வாங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் இந்த ஷூட்டிங் ஹவுஸ் டூரை காட்டுறோம். வாங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இது வந்து பெட்ரூம். பாருங்க பெட்ரூம். கமான். இது வந்து ஒரு அருமையான ஒரு பெட்ரூம். ஸோ சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த வீடு போர்ஷன் உள்ள ரூம்லாம் வரும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக நான் வந்து ஒரு ப்ளூ ரூம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளூ ஸ்க்ரீன், ப்ளூ கர்டன், அப்புறம் வந்து இந்த ப்ளூ பெட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரிலாம். இந்த காட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது காட்டு? ஹாட் இருக்கு. எத்தனை ஹாட் இருக்கு? 4 இருக்கு. ஏன் சார் நீங்க 4 வச்சோம்? 4 பேருக்கு நல்லது செய்யணும், எதுவுமே தப்பு இல்லைன்றதுக்காக 4 வச்சிருக்கோம். மச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்னடா குழந்தைய கையில் வச்சு என்ன பாக்குறீங்க? பிகாஸ் இது குழந்தைங்க ரூம். ஆமா, இப்போ வீட்டில் அந்த கிட்ஸுக்கெல்லாம் ரூம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு மாடல்லாம் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக அந்த குழந்தைங்களுடைய விஷயங்கள்லாம் வச்சுருந்தோம். சரி, நிறையா குழந்தைங்க வந்து எடுத்து போயிட்டாங்க. மிச்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, மெரூன் ரூம். அது ஒரு ப்ளூ ரூம் பார்த்தீங்கல்ல, இது வந்து மெரூன் ரூம். இது வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும். இந்த மாதிரி கர்டன் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமாக இந்த சீரியல் படங்களில் வந்து இருக்கிற அந்த ரூமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரூம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கல்ல. இப்போ பாருங்க, இதுதான் நம்ம வீட்லயே ஸ்பெஷலான ஐட்டம். பின்னாடி போங்க. பெரிய நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. ஷூட்டிங் ஹவுஸ் டூருக்கு வந்து போனோம். நான் புத்தூர் கட்டுக்கு போகணும்னு போட்டுருக்கேன். அதுக்கு மட்டும் கூட்டு போங்க. எல்லாம் சூப்பருங்க. ஒரு பெரிய கிராண்டான ஒரு ஹாலு, ஒரு 7 சீட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3+2 ஒரு கிராண்டாக ஒரு பெரிய சீன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க வீட்டில். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி சீன்லாம் நீங்க டிவில பாத்துருப்பீங்கல்ல. ஆமா, பயங்கரமா ஃபன்னா இருக்கும். டிவில பாத்துர்க்கேன். இது அப்படியே ஹால் பாத்துட்டீங்க. இது அப்படியே டைனிங் செட் 8 சீட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் டைனிங். ஆமா, இது வந்து லைக் பாத்தீங்கன்னா அப்படியே மூவபிள், அன்மூவபிள் பண்ணிக்கலாம். இட்டாலியன் டைனிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பயங்கரமா நல்லா இருக்கும். ஒவ்வொன்றுமே நம்ம ஃபர்னிச்சர் எல்லாமே பயங்கரமா யூனிக்கான புது ஐட்டம்ஸா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெட் பேட்டர்ல சூப்பரா இருக்கும். வீடே டெரா இந்த சோஃபா இந்த எல்லாமே பயங்கரமா இருக்கும். ரெட் பேட்டர்ல நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து கிச்சன்ல சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ வந்து டைனிங்ல உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி அவங்க ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க? எப்படி பேசுவாங்கன்னா இப்படி பேசுவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இங்க இருந்து ஆங்கிள் வச்சா வச்சுக்கோங்களேன். ஹீரோ வந்து இருந்து பாப்பாரு, பேசுவாரு. ஹீரோயின் இங்க இருந்து சமைப்பாங்க. 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்படி இந்த ஜன்னலுக்குள்ள இப்படி அழகான காதல் காவியத்தை ஒழிச்சு வச்சிருக்கோம்ன்றதா ஹைலைட். உட்காந்துட்டீங்க. 2 ரூமே, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலை தான் பார்த்துருக்கீங்க. வாங்க அடுத்த பார்க்கலாம். இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கே ஒரு ஸ்டாண்ட் ஆகும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 25 படிக்கட்டு இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு எண்ணி பாரு. நீ வாழ்க்கையில் என்னவா ஆக போறதை எண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் படிக்கட்டு எண்ணிப்பாரு. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. கீழே வந்து ஹீரோ ரூம் அப்படின்னா இது ஹீரோயின் ரூம். கீழே வந்து ஹீரோயின் ரூம்னா இது ஹீரோ ரூம். எப்படி நல்லா இருக்கும்? ஆமாம்.
சரி இதுவும் ஒரே மாதிரி அதே மாதிரி பேட்டர்னில் வந்து ஒரு காட்டு, அதில் வந்து ஹார்ட் பார்த்துருக்கேன். இது ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு ஹார்ட், லைக் ஒரு கட்டு காட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் லைக் நம்ம வந்து ஆக்சஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நைஸாக சூப்பர். இது ஒரு பெட்ரூம் செட்டப் தான், இதுவும் அழகாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் மூணு பெட்ரூம் காமிச்சோமா, சூப்பர். வாங்க அடுத்து பார்ப்போம். திஸ் இஸ் அவர் சூப்பர் பால்கனி. எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு மொட்டை மாடி லைக் பால்கனி சீன்ஸ் நிறையா எடுக்கலாம், நிறையா விஷயங்கள் ரொமான்டிக், அந்த மாதிரி ரொமான்டிக் தான் வருது வாயில், வேற வரமாட்டேங்குது. நிறையா சீன்ஸ்லாம் எடுக்கலாம், சூப்பராக உட்காந்து பேசலாம், சண்டைகள் போடலாம், அந்த மாதிரிலாம் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே வீடு லைக் வியூ தெரியும், பெருசாக தெரியும். ரைட்டில் லெஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சென்டர் வியூவும் சூப்பராக இருக்கும். என்டையராக பார்த்துட்டு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்கு. இது வந்து என்னோட ஆஃபீஸ் செட்டப், ஆஃபீஸ் ரூம். பட் அது மட்டும் இல்லாமல் சீரியலில் வந்து பெட்ரூம் ஹால் சீன்ஸ்லாம் எப்படி எடுப்பாங்க என்னென்னலாம் பார்த்தீங்கல்ல, இது வந்து டக்குன்னு அழகாக ஸ்க்ரீன் மாற்றி இது கூட சேர் போட்டு இந்த சோஃபா போட்டு உட்காந்துன்னா இது ஒரு ஆஃபீஸ் ரூமாகவே எடுக்கலாம். அக்கா ஜெயசித்ரா ஒரு அக்கா பயங்கரமான வந்து நீ ஆஃபீஸ் வந்து வைக்கிறீங்க இல்லையா, அதை வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமான கிஃப்ட் கொடுத்தாங்க. இது மாதிரி லைக் என்ன சொல்கிறது, ட்ரைபாட் கிளாக்னு சினிமாவில் ட்ரைபாடு இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இந்த கிளாக் செஞ்சுருக்காங்க, அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஜேசி அக்கா. ப்ளஸ் இது வந்து ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் தான், ஒன்றும் ஒர்க் ஆகாது. எனக்கு அங்கே சும்மா அப்படி ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆமாம், எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான். எப்படி இருக்கு ஆஃபீஸ் செட்டப்பு? சூப்பர். வாங்க போவோம். என்டையர் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களும் டிவி சீரியல் மூவி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்திரன் சிவானி ஸ்டுடியோஸ் கண்டிப்பாக வாங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன வெரைட்டியில் கதை வச்சுருந்தாலும் அந்த கதையை பண்ணுறதுக்கு இந்த வீடு ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். சீரியல், படம், வெப் சீரியல் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இல்லை வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு வளகாப்பு, அந்த மாதிரி என்ன ஈவெண்ட்னாலும் அதுவும் நம்ம இந்திரன் சிவானி ஸ்டுடியோஸ் சூப்பராக பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்திரன் சிவானி ஹவுஸை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், DM பண்ணுங்கள் ஃபார் எனி புக்கிங்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எங்களுக்கு எப்பயும் இதே மாதிரி லெவல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.